சொன்னோம்ல. அதாவது இந்த திராவிட இயக்கங்கள் அப்படி சற்று இப்படி பதவி விலக்கம் செஞ்சு உடனே அவங்க ஆட்டத்த ஆரம்பிச்சாங்க. நம்ம சொல்லிருந்தோம். அடுத்த நாள்ல இருந்தே இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் எல்லாம் களமிறங்க போறாங்கன்னு. ஜிபி முத்து வச்சு இப்ப ஆர்எஸ்எஸ் ஒரு ஆட்டத்த காமிச்சிருக்காங்க. அந்த நியூஸ பாத்தீங்களா நீங்க? ஜிபி முத்துவ அடிச்சதுக்கு அந்த ஊர்ல உள்ள பிரச்சனை தான் காரணம். கோயில் வந்து பெருசா கட்டுறதுக்காக நிலத்தை எடுத்துக்கிட்டப்போ அதை எதிர்த்து ஜிபி முத்து நீதிமன்றத்துல கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ தீர்ப்பு அவருக்கு சாதகமா வந்திருக்கு. இது அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் ஜிபி முத்துவை தாக்குனதுல முக்கியமானவங்க எல்லாம் இந்து முன்னணியில உள்ளவங்க. என்ன சொல்லி ஜிபி முத்துவை தாக்கி இருக்காங்கன்றது இங்க ரொம்ப முக்கியமா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கோவில் விரிவாக்க பணியில அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அப்ப என்னாச்சுன்னா ஜிபி முத்துக்கு சொந்தமான ஒரு நிலத்தை அவங்க தேவையில்லாம ஒரு ஆக்கிரமிப்பு பணியில நாங்க விரிவாக்க செய்யறோம், செவரு கட்ட போறோன்ற மாதிரி ஒரு பொது வழி சாலையை அந்த பொது தெருவை வந்து அவங்க ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க. இதை தட்டி கேட்டிருக்காரு ஜிபி முத்து. அவங்க தொடர்ந்து சில அராஜகம் பண்ணதால ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு அபிஷியலா ஆதாரங்களா சமர்ப்பிச்சு அவருக்கு சாதகமா கோர்ட்டே வந்து இப்படி சொன்னதுக்கு அப்புறமா இந்த இந்துத்துவா குரூப் அந்த இந்து முன்னணின்னு சொல்லிட்டு அவங்க இதுல இருக்காங்க போல ஒரு 5-6 பேர் போயிட்டு சரமாரியா ஜிபி முத்தை தாக்கியிருக்காங்க. அப்ப கூட அவர் கேக்குறாரு என்னன்னா, ஏங்க நானும் இதே ஊரு தான், நானும் தமிழன் தான், நானும் இந்து தான், எனக்கு இந்த கோவில உரிமை இல்லையா, நான் சாமி கும்பிடலையா, அது ஏன் கோவில் தானே, இப்ப என் கோவிலுக்கு எனக்கு இல்லாத ஒரு அக்கறையா உங்களுக்கு இருக்க போகுதுன்ற மாதிரி கேட்கிற ஊருக்கு சம்பந்தமே இல்லாத ஆளுங்களாம் ஊர்ல இருக்கவங்க கூட கேட்கல. இது எது கேள்வி கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நீ வந்து இஸ்லாமிய கைக்குலியா செயல்படுறியா? ஜிபி முத்து ஒரு இந்து கடவுளை கும்பிடுறவர். நம்ம அவரை நிறைய சோசியல் மீடியால பாத்திருக்கோம். வீடியோல பார்க்கும்போது தெரியும் நல்லா நெத்தி நிறைய சந்தன போட்டுமா தான் மனுஷன் இருப்பாப்ல. அவரை போயிட்டு கோயில நீங்க இப்படி என்னோட இடத்த ஆக்கிரமிச்சு நீங்க கோயில் கட்டுறீங்க அப்படிங்கறத கேள்வி கேட்ட உடனே நீ ஒரு இஸ்லாமிய கைக்கூலிங்கிறாங்க. பிஜேபி அப்படிங்கிற அந்த ஆர்எஸ்எஸ் மையமா கொண்டிருக்கிற அந்த அமைப்புக்கு முக்கியமான வேலையே இதான். இப்ப நீங்க நார்த்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு போய் இஸ்லாமியர்களோட வீடை இடிப்பாங்க. கேட்டா அதுக்கு பதிலே இருக்காது. ஏன்னா அவங்க சிறுபான்மையினர், நீங்க எங்களை கொஸ்டின் பண்ண முடியாது. கேட்டா உடனே நீங்க எல்லாம் கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சுதான் இந்த வீடை கட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்ன வச்சிருவாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான இடம் ஒண்ணு இருக்கு, பாபர் மசூதி. ராமர் பிறந்த இடம், இங்க பாபர் மசூதி இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமா சேர்ந்து அதை இடிச்சாங்க. இப்ப ஜிபி முத்துவ அடிக்க வந்த இந்த இந்து முன்னணி இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் யாருன்னா ஜெயலலிதாவால ராமர் கோயில் கட்டுறதுக்கு கர சேவகர்களா அனுப்பப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்து முன்னணிங்கிறது. இந்துவா இருந்தாலுமே என்னோட நிலத்தை நீங்க ஆக்கிரமிச்சு கோயில் கட்டுறீங்கன்னு தன்னோட உரிமைக்காக ஒருத்தர் கேஸ் போட்டதுனால உடனே அவர் இஸ்லாமிய கைக்கூலிங்கிறாங்க. எனக்கு ஒரு கவலை என்னன்னா, இப்போ இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி இந்து கோவில்கள் இந்து மத கடவுள்னு சொல்லி ஏதாவது ஆரம்பிச்சாங்கன்னா, இது ஒரு கிறிஸ்தவர் கேட்கும் போதோ இல்ல முஸ்லீம் கேட்கும் போதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு இந்து கேட்டாலே ஆரம்பிச்சா. ஏன்னா அவங்க நான் எப்பவுமே இந்துக்களா பார்த்ததே இல்ல. ஏதாவது பிரச்சனை யாரையாவது அடிக்கணும் வெட்டணும் குத்தணும் தான் இந்துக்களே வாங்க ஒண்ணு சேருங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனா இதே ஏதாவது இந்துக்கள்லயே அவாக்கள் இல்லாத பிரிவினருக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வேற நாங்க வேற அப்படின்னு ஒதுங்கிக்கிற மனநிலை தான் அவங்களுக்கு. சோ இந்துன்னு பார்க்கும்போது அவங்க அவங்கள கலவரத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. நீ என்ன எங்களை எதிர்த்து கேள்வி கேட்கற அப்படிம்பானுங்க. நீங்க சொன்னது கரெக்ட். இப்போ ஒரு கிறிஸ்டியனோ முஸ்லீமோ இந்த கேள்வியை கேட்டிருந்தா திராவிட மாடல் அரசு மேல பழி போட்டிருப்பாங்க. இவங்க இந்துக்களை வந்து புறக்கணிக்கிறாங்க, வஞ்சிக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸுக்கும் ஹிந்துஸ்க்கும் தான் எல்லா பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்க மேல பழி போட்டிருப்பாங்க. இப்ப திராவிட அரசு, அது அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், 2 திராவிட அரசுகளும் ஆட்சியில இல்ல. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. வந்த முதல் நாளே இப்படி ஒரு பிரச்சனை. இதுக்கு எந்த விதமான கண்டன அறிக்கையோ எதுவும் அவர் சார்புல இருந்து வரல. இப்ப அது முதலமைச்சர் முதல் நாள் ஓகே, காவல்துறை என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பாருங்க. எதுவும் இவ்வளவு நாளா காவல்துறையே இருந்தாலுமே ஒரு அரசுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. இது ஒரு திராவிட இயக்கம், இது ஒரு மத சார்பற்ற இயக்கம், கண்டிப்பா நம்மள கேள்வி கேட்பாங்கன்ற ஒரு பயம் காவல்துறைக்கு இருந்துச்சு. இவரு போய் கேஸ் கொடுக்கும் போதே காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, அவரு ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாரு, அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மலைக்கு அந்த நிலைமைக்கு காவல்துறை போகுது. ஜிபி முத்துவ நீ ஒரு இஸ்லாமிய கைக்கூலின்னு சொன்னவரே அந்த ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஏபிஎஸ் பரமசிவம் அப்படிங்கிறவர் தான். அப்போ உங்களை எதிர்த்து யாரு கேள்வி கேட்டாலும் அவங்க கிறிஸ்தவ கைக்கூலி இஸ்லாமிய கைக்கூலி ஆயிருவாங்க. அப்ப இதுக்கப்புறம் எந்த மத கலவரங்கள் ஆர்எஸ்எஸ் என்ன வேணா பண்ணலாம், காவல்துறைக்கு கூட இந்த விஷயத்தை போய் கொண்டு சேர்க்க முடியாதான்ற ஒரு அச்சம் இதுக்கப்புறம் நிலவும் அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து தூத்துக்குடியில எங்கேயோ உடன்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கோயிலோட பிரச்சனைன்னு முடிச்சிட முடியாது. இது இன்னொரு இடத்துல நடந்துச்சு, திருப்பரங்குன்றம். அந்த இடத்தோட நீட்சி, நாங்க இங்க தீபயத்துல உங்க கல்லுல அந்த கல்லுல மசூதி பக்கத்துல இருக்க கல்லுல தான் நாங்க தீபயத்தோன்னு ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்கல்ல, அதே மாதிரிதான் இதுவும். நான் அதை ஆக்கிரமிச்சுதான் கட்டுவேன், நீ கேட்டா நீ இஸ்லாமிய கைக்கூலி. இப்போ இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் எந்த விதமான அறிக்கையோ கண்டனமோ, ஏன்னா இது பெரிய பிரச்சனை இல்ல. அவர் ஒரு காமெடியா பாக்குறாங்க. நான் என்ன நினைச்சிருந்தேன், ஒரு நகைச்சுவை நடிச்சிருந்தேன். இவருதான் ஒரு மிகப்பெரிய ஹீரோ ரோலே அந்த ஊருக்கு பண்ணி. ஆக்சுவலா அவர் கேஸ் போட்டிருக்காரு, தைரியமா அதை தட்டி கேட்டிருக்காரு, ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காரு. அது அவங்களால தாங்க முடியல. அந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் நியூஸ் தமிழுக்கு கொடுத்த பேட்டியில சொல்றாரு, அவன் வந்து கோயில் கட்டுறதுக்கு எதிராக கோர்ட்ல போய் ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சு அராஜகம் பண்றான் அப்படின்னு.
கோர்ட் தானே ஆர்டர் கொடுத்துருக்கு. ஜிபி முத்து அப்படிங்கிற ஒரு காமெடியனுக்கு கோர்ட் அடிபணிஞ்சு போயிருமா? இப்ப கோர்ட் வந்து இஸ்லாமிய கைக்கூலியா? இது ஒரு கேள்வி கேள்வி இருக்குல்ல. இப்ப இருக்குல்ல. இவரு கேட்டா இஸ்லாமிய கைக்கூலி, கோர்ட்டும் இஸ்லாமிய கைக்கூலியா அப்படின்னு சொல்லிட்டு இதுல மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களை எல்லாம் நீ இஸ்லாமிய கைக்கூலின்னு ஆரம்பிக்கிறது இப்ப இன்னொரு இடத்துல வந்து நின்றுருக்கு. இன்னைக்கு பதவி ஏத்துக்கிட்டாரு திரு விஜய் அவர்கள். அவர் வந்து இப்படி தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க, கஜானாவே காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அத இன்ஸ்டால ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு பொண்ணு ஜஸ்ட் ஒரு ட்வீட் மாதிரி சம்திங் ஏதோ போட்டிருக்காங்க. அதுல கேட்டிருக்காங்க, சிஎம்க்கு தமிழ்நாட்டுல கடன் இருக்குன்னு தெரியாதா? பிப்ரவரியிலே பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. நீங்க ஏப்ரல் 16ஆம் தேதி தானே வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீங்க. 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, இது நான் சொல்றேன், கொடுத்தீங்க. அப்போ உங்களுக்கு தெரியலையா கடன் இருந்தது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின். ஓட்டு போட்டவங்களுக்கு கேள்வி கேட்க கூட உரிமை இல்லை. அதுக்காக அந்த பொண்ணு டிஎம்ல போய் அபியூஸ் பண்ணி வச்சிருக்கான். முஸ்லீம் தானே நீ, உன் குடும்பத்துக்கு இன்சிஸ்ட்ல ரொம்ப ஈஸியான விஷயம் தானே அப்படின்னு தகாத வார்த்தைகள்ல திட்டி நீ பாகிஸ்தானுக்கு போயிரு, நீ பாகிஸ்தான் கைக்கூலி அப்படிங்கிற. அப்ப சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் அவர்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டாலுமே அவங்க ஒரு இஸ்லாமியர், ஒரு தீவிரவாதின்ற நரேட்டிவ செட் பண்றாங்க. அவங்க ஒரு இஸ்லாமியரா இருந்தா அவங்க தீவிரவாதிங்கிற நரேட்டிவ செட் பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு கிறிஸ்டியனா இருந்தாலும் அதே தான் செட் பண்ணுவாங்க. நீ வந்து அரிசி மூட்டைக்கு மதம் மாறினவன் தானே அப்படி ஒரு விஷயத்த கொண்டு வருவானுங்க. அப்ப யாரா இருந்தா உங்களை கேள்வி கேட்கலாம்? கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்ஸும் ஓட்டு போடாம உங்க அண்ணன் சிஎம் ஆயிருக்காங்களா? நீ ஒரு முஸ்லீம், நீ பாகிஸ்தானுக்கு போ. ஐயா, தமிழ்நாட்டுக்கு தான் உங்க அண்ணன் சிஎம், இந்தியாவுக்கு கிடையாது. அந்த பொண்ணு நீ பாகிஸ்தானுக்கு போ, உன் குடும்பத்துல இதெல்லாம் சகஜம் தானேன்னு ரொம்ப மத ரீதியா ரொம்ப இழிவுபடுத்தி ரொம்ப கேவலப்படுத்தி முதல் நாள்ல இருந்தே ஆரம்பிச்சு. இப்ப பெண்கள் பத்தி நீங்க பேசுறீங்க, ஜிபி முத்தோட பெண்களையும் வந்து சரமாரியா பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஆட்சி இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன படை சொன்னாங்க? சிங்க பெண்கள் படையோ ஏதோ சிங்க பெண்கள் அதிரடி பாதுகாப்பு படை. ஜிபி முத்துவோட மகள்களை அந்த இந்து முன்னணியை சேர்ந்தவங்க அடிக்க வரும்போது கீழே தள்ளி மார்புல மிதிச்சிருக்காங்க காலால. அவங்க பெண்கள் இல்லையா? திராவிட கட்சிகள் போயிட்டாங்க, இனிமே நம்ம தான் இங்க ஆட்டத்தை காட்டலான்னு ஒரு இதா ஆரம்பிச்சு ஜிபி முத்துவை தாக்குனதை தாண்டி அவரோட பெண் பிள்ளைகளையும் தாக்கியிருக்காங்க. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்குன்னே ஸ்பெசிபிக்கா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கவங்க சிங்க பெண்கள் அதிரடி பாதுகாப்பு படைன்னு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. அது மூலமா ஜிபி முத்துவோட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும் நான் நம்புறேன். ஏன்னா ஜிபி முத்து வீடியோ போட்டு எனக்கு பாதுகாப்பு தரணும், என் பெண் பிள்ளைகளை இப்படி அடிக்கிறாங்க, எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்காரு. அந்த எண்ணத்துக்கு போயிட்டாருப்பா. ஒரு ஆர்எஸ்எஸ் நினைச்சா ஒரு தனி மனிதனை அப்படி சீர்குலைச்சு ஒரு தற்கொலைக்கு போற வழிய வந்து அவளை முன்ன நின்னு பாத்துருக்காங்க. அந்த அஜெண்டா செட் பண்றதுல ஆர்எஸ்எஸ் காரங்க ரொம்ப எக்ஸ்பர்ட். காங்கிரஸா இருக்கட்டும், காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, அதாவது பாஜகவுக்கு முன்னாலேயே காங்கிரஸ் இருக்கு தொடக்கத்துல இருந்து. ஆனா காங்கிரஸா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், இந்த எல்லா கட்சிகளை விடைக்கும் இன்டர்நெட்டையும் சரி இந்த மாதிரி இதையும் அதிகமா பயன்படுத்தி பெண்களை அபியூஸ் பண்ணி தற்கொலை எண்ணத்தை தூண்டுற விஷயத்துல பாஜக காரங்க ரொம்ப எக்ஸ்பர்ட். கிட்டத்தட்ட இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல ஒருத்தர் இறந்து போனார்ல, அவர் பேர் என்ன சரி எனக்கு ஞாபகம் இல்ல. அவரும் வந்து இப்படிதான் தீக்குளிச்சு இறந்து போனது குடும்ப பிரச்சனை இல்ல, ஆனா கோயிலுக்காக தான் தீக்குளிச்சாருன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பிணத்தை வச்சு அரசியல் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் பண்றதுல ஆர்எஸ்எஸ் காரங்களையும் பிஜேபி காரங்களையும் அடிச்சுக்கவே முடியாது. தமிழ்நாடு அந்த மாதிரி மாறாதுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. கோவிலுக்குள்ளேயும் நான் தான் போவேன், கோவில் சம்பந்தப்பட்ட எல்லாமே நான் இருக்கேன்னா நீங்க மனுஷங்க தானே. இந்து முன்னணின்னு எடுத்தாலுமே பிராமணர்கள் எடுத்தாலும் இவங்க மனுஷங்க தானே. இவங்களே நம்ம தெய்வத்துக்கு நிகரானவர்கள். நான் மட்டும் தான் கருவறைக்குள்ள போகணும், நான் மட்டும் தான் என் கையில தொட்டு சாமியை போட்டு கும்பிடணும், எல்லா உரிமையும் எனக்கு தான் இருக்கு. ஒரே ஒரு கேள்வி, சாமி நம்மள காப்பாத்தணுமா நாம சாமியை காப்பாத்தணும்? இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு. இவ்வளவு நாளா சாமி தான் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களே எடுத்துக்கோங்களேன், கடவுள் காப்பாத்தணும் அப்படின்னு இருந்தாங்க. இப்ப என்ன அவங்களுக்குள்ள ஊட்டப்படுதுன்னா, உன் கடவுளை நீ தான் காப்பாத்தணும், உன் கடவுள் உன் மதம் உன் சாமியை நீ காப்பாத்தினாதான் உன்னால கும்பிட முடியும். கடவுளையே நான் தான் காப்பாத்தணும்னா அப்ப கடவுளை விட நான் தானே பெரியவன். இப்ப அந்த கோயில் கட்டுற விஷயத்துல அது தப்புங்கிற பட்சத்துல கோர்ட்டு தான் ஜிபி முத்துவை வந்து இது பண்ணிருக்கணும். அவங்களே ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப சட்டப்படி போய் ஒருத்தர் ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்காரு, அவரை ஊரு கூடி நீங்க அடிச்சுட்டு நான் இந்து முன்னணியில இருக்கிறேன், உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஜிபி முத்து மேல ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க பாருங்க. இது இப்பதான் தொடங்கி இருக்கு. இது நீளுமா இல்ல இந்த ஆட்சியில் இது தடுத்து நிறுத்தப்படுமா இல்ல ஜிபி மேல நரேட்டிவ் செட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் பாதிக்கப்பட்ட ஜிபி முத்து அடி வாங்கிட்டு காயங்களோட போனாரு. ஆனா எஃப்ஐஆர் ஜிபி முத்து மேலயும் போடப்பட்டிருக்கு. இது பாத்தீங்களா? அப்ப அவங்களோட வெயிட் எங்க காட்டுறாங்க. என் தப்பு என் மேலதான் இருக்கலாம், நீ ஏன் மேல தப்பு சொன்னா நான் உன் மேல தப்பு சொல்லுவேன்ற மாதிரி இவங்கள கொண்டு போறாங்க. காவல்துறையும் இப்போதைக்கு அதுக்கு உடன் போகுது. நம்ம கேட்கறதுக்காக ஒரு வெயிட்டான ஒரு அரசு இங்க கிடையாது. சோ நம்ம என்ன வேணா பண்ணலாம், அரசு கிட்ட நான் காசு வாங்கிப்பேன்ற மாதிரி காவல்துறையும் தொடர்ந்து செயல்படுறாங்க. இன்னைக்கு ஆண்டவன் மேல சத்தியம் பண்ணி ஒருத்தர் முதலமைச்சர் வந்து ஆட்சியை தொடங்கி இருக்கிறாரு. மீண்டும் இது மாதிரி சம்பவங்களை கண்டிப்பா ஆர்எஸ்எஸ் பண்ணும். இப்ப திமுக திராவிட இயக்கங்கள்லாம் இருந்த போதே இவங்க அவ்வளவு கண்ட்ரோலா ஏதாவது ஒரு வழியில உள்ள வந்துட மாட்டோமா இருந்தாங்க. இப்ப இல்ல. அதனால
எவ்வளவுக்கு எவ்வளவு மத கலவரம் பண்ண முடியுமோ, சாதி கலவரம் பண்ண முடியுமோ, தொன்னமா அவங்க அதை கையில எடுப்பாங்க. ஜிபி முத்துக்கு நடந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அநியாயம். அவர் அதை சட்டப்படி தான் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி அவர் மேல கூட திருப்பி எஃப்ஐஆர் போட்டு நீ என்ன குத்தம் சொல்லியா, நான் உன்னை குத்தம் சொல்லுவேன் அப்படிங்கிற பாணி இருக்கு. ஆனா இது ஒரு ஏன்னா ஜிபி முத்து மேல ஒரு இஸ்லாமிய கைக்கூலிங்கிற நரேட்டிவ செட் பண்ண பாக்குறாங்க. இது ஒருவேளை தூத்துக்குடியில அந்த உடன்குடி அப்படிங்கிற இடத்துல மத கலவரத்துக்கு கூட இது வாய்ப்பா அமையலாம். அதனால ஜிபி முத்து குடுத்திருக்கிற இந்த வழக்க விசாரணை பண்ணி அவருக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும். ஏன்னா தாக்கப்பட்டிருக்கிறது அவரோட பெண் பிள்ளைகளும் தான். சின்ன பொண்ணுங்க. அவங்கள போய் மார்புல மிதிச்சு இப்படிலாம் பண்றது. சோ இதுல 2 விதத்துல இருக்கு. ஒண்ணு மத சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னொன்னு பெண்கள் பாதுகாப்பு. இந்து முன்னணிங்கிறது எல்லா இடத்துலயும் கலவரத்த தூண்டுறத மட்டும் தான் அவங்க வேலையா வச்சுட்டு இருக்காங்க. இனிமேலும் அத பண்ணுவாங்க. இப்ப ஜிபி முத்துக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாடோட புதிய முதல்வரா நீங்க இதுக்கு பொறுப்பெடுத்து சிறுபான்மையினர் நலத்துறை இல்லைன்னா இந்த மாதிரி துறைகளுக்கு யாரை ஒதுக்கி இருக்கீங்களோ அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஜிபி முத்துக்கு நீதி கிடைக்கணும். இனியும் இந்து முன்னணியில உள்ளவங்களோ ஹிந்துத்துவால உள்ளவங்களோ இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டை செய்யறதுக்கு பயப்படணும். அதுக்கேத்த மாதிரி நடவடிக்கைகள் உங்க ஆட்சியில நீங்க அமைப்பீங்கன்னு நாங்க நம்புறோம்.